சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் அன்பான நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமான கடல் அட்வென்ச்சர் 3D-யாக கொடுக்கும் நண்பர்களே. நீலக்கடலின் ஓரத்தில் அமைந்திருந்தது முத்துநகர் என்ற சிறிய கிராமம். இந்த கிராமத்தில் வாழ்ந்த சிறுவன் ஆரியன். அவனுக்கு கடல் என்றாலே உயிர். ஆனால் அந்த கடலுக்கு ஒரு மர்மம் இருந்தது. அரை இரவில் கடலில் பச்சை வெளிச்சம் தெரிந்தால் மறுநாள் யாரோ காணாமல் போயிருப்பார்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆரியன் இதை நம்பவே இல்லை. ஒரு நாள் ஆரியனின் நண்பர்கள் மிதுன் மற்றும் காவ்யா அவனை அழைத்தார்கள். இன்று இரவு அந்த பச்சை வெளிச்சத்தை நாமே பார்த்துடலாம். அன்று இரவு நிலவு ஒளியில் சிறிய படகில் மூவரும் கடலுக்குள் சென்றார்கள். மர்மமான வெளிச்சம். அரை இரவு ஆனதும் பச்சை நிற வெளிச்சம் கடலின் அடியில் இருந்து மின்னியது. தண்ணீர் அசையாமல் அமைதியாகி விட்டது. காற்று கூட அடிக்கவில்லை. அந்த நேரத்தில் உதவி உதவி என்று மெல்லிய குரல் திடீரென ஒரு டால்பின் படகின் அருகே வந்தது. அது வித்தியாசமாக நடந்து கொண்டது. திரும்ப திரும்ப ஒரே திசையை காட்டியது. ஆரியன் புரிந்து கொண்டான். அது எங்களை எங்கேயோ அழைக்குது. அந்த இடத்தில் பெரிய சுழல் நீர். அதற்குள் ஒரு பழைய மூழ்கிய தீவு மெல்ல மேலே வந்தது. அங்கே ஒரு பழைய கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். அந்த தீவின் நடுவில் ஒரு வயதான மனிதர். இந்த கடலின் ரகசியத்தை யாரும் அறியக்கூடாது என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்தான் கடல் காவலன். பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு விஞ்ஞான கப்பல் இந்த இடத்தில் மூழ்கியது. அதில் இருந்த சக்தி கல் கடலில் பச்சை வெளிச்சமாக மாறியது. அந்த சக்தி கடல் உயிர்களை காப்பாற்றியது. ஆனால் மனிதர்கள் அருகில் சென்றால் அவர்களை மயக்கிவிடும். அதே நேரத்தில் ஒரு பெரிய கொள்ளையர் கப்பல் அந்த சக்தியை திருட வந்தது. கடல் கொந்தளித்தது. மின்னல் மின்னியது. ஆரியன் நண்பர்களுடன் சேர்ந்து டால்பின்களும் ஆமைகளும் உதவி செய்தன. ஆரியன் சொன்னான், இந்த சக்தி கடலுக்கே சொந்தம். இது மனிதர்களின் பேராசைக்காக அல்ல. கடல் காவலன் மகிழ்ந்தார். சக்தி கல் மீண்டும் கடலின் ஆழத்தில் பாதுகாப்பாக மூடப்பட்டது. காலை வந்ததும் அந்த தீவும் பச்சை வெளிச்சமும் மாயமானது. முத்துநகர் மக்கள் சொன்னார்கள், இன்று கடல் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆரியன் மட்டும் சிரித்தான். அவனுக்கு தெரியும், கடல் உயிருடன் இருக்கிறது. அதை மதிப்பவர்கள் மட்டும் அதன் ரகசியத்தை பார்க்க முடியும்.